ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சோழன் ஆசைப்பட்ட மாதிரி நிலாவுக்கும் சோழனுக்கும் மறுபடி கோயிலில் கல்யாணம் ஏற்படலாம் பலமாக போயிட்டுருக்கு. சோழன் இருந்துட்டு நிலாவை முதல்ல பார்த்தது, அதுக்கு அடுத்ததாக பல போராட்டங்களுக்கு அப்புறமா நிலாவை போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணது. நிலா இருந்துட்டு அவங்க சர்டிஃபிகேட்காக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போன போது அவங்க அண்ணன் அடித்து அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளிவிட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயமா சோழன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவும் அதே மாதிரி தான். நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சாரோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நிலா கேட்டதுனால ரொம்பவே ரிஸ்க் எடுத்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது, அவங்க அப்பா கிட்ட இருந்து நிலாவை காப்பாற்றினது. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நிலா ஒரு விஷயம் பண்ணாக்க சோழன் முன்னாடி நிற்கிறது. அதுக்கு அடுத்ததாக நிலாவுக்காக சோழன் பணத்தை திருடினது, போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்கினதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்து ஒரு வழியாக கல்யாண மேடை வரைக்கும் நின்றுடுது. அதுக்கு அடுத்ததான் மாலையை மாற்றிக்க சொல்கிறாங்க. சோழனும் நிலாவோட கழுத்தில் ரொம்பவே அழகாக மாலை போடுறாங்க. நிலாவும் சோழனோட கழுத்தில் மாலை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க எந்த தாலியை கலட்டி கொடுத்தாங்களோ அதே தாலியை நம்ம நிலாவுக்கு சோழன் திரும்பவும் போடுறாங்க. எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் சோழனுக்கும் நிலாவுக்கும் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போதுறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.